ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூடான சுவையான பிரெட் சீஸ் ஆம்லேட் தானுங்க. எப்படி பண்ணான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. அதையெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அதில் முட்டையும் எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் போடுறேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட இதில் சாட் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையோடு சேர்த்தி. அதுக்கப்புறமா ஒரு தவாவை அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிக்கலாங்க. சூடாக்கிட்டு அதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்துட்டு அந்த வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு ப்ரெட் எடுத்து அதையே நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா அதாவது டோஸ்ட் ஆகட்டும். ப்ரெட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க 2 பக்கமும் போட்டு. இதே மாதிரி 2 ப்ரெட்டையும் வெண்ணெய் வச்சு நீங்கள் 2 பக்கம் போட்டு எடுத்துக்கோங்க. வேணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணால். அதுக்கப்புறமா பின்னையும் தவாவில் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டுங்க அந்த முட்டை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட்டை முதல்ல ஒரு பக்கமாக வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்து அப்புறம் திருப்பி வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு பின்னையும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா நல்லா முட்டை எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு சீஸ் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. அதாவது சீஸ் சீட் இருந்தால் அது எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் இது சாஸ் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம். ஆனால் நான் கடைசியில் பரிமாறையில் தான் அந்த சாஸ் சேர்த்துக்குவேன். நீங்கள் இப்போவே விருப்பப்பட்டால் அந்த சீஸ்க்கு மேலேயும் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. நல்லா வெந்துடுச்சு. எடுத்துட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணுறேங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்கறதுனால. இது நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வயிறு ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூடாக இருந்துச்சு. பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. அந்த வெங்காயம், மிளகா எல்லாமே, தக்காளி எல்லாமே நம்ம சேர்ந்து சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். வேணால் சீஸ் வேணால் கூட நீங்கள் ஒன்று கூட வச்சுக்கலாம். இதுவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் 2-3 நாள் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.